மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அருள் பழுத்த செலுங்கனியே, அகம்பழுத்த சிவஞான அமுதே, முத்திப்பொருள் பழுத்த அருட்பாவை, எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்றவர் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குரு நிலைத்து வெண்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்குவாய். இருநிலத்தவரின்புற திருவருளியல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக, சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக. சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக. பெருவிளக்கம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேண்டே வருக. வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக. பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக. பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம். மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பர சிவமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு திருவடி முறையீடு என்ற 15வது தலைப்பின் கீழ் உள்ள 155வது பாடல்களுக்கு 158வது பாடல்களுக்கும் நம்ம விளக்கம் தர இருக்கோம். இந்த 2 பாடல்களும் யோகம் சார்ந்தவை அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்துக் கொள்ளணும். இப்ப சைவ சித்தாந்தத்துல உள்ள யோகம் எப்படி காரியப்படுது, எப்படி காரியப்படுத்தி இருக்கிறாங்க நமது சித்தர் பெருமக்கள் அப்படின்பதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும். பராபர நிலையை அடைவதற்குரிய யோகம் வாசி பயிற்சி தான். மூலக்கணலை எழுப்புவதுதான் அன்றைக்கு உள்ள டெக்னாலஜி. கடவுளை அடைவதற்குரிய தந்திரம் தந்திரம்னா டெக்னாலஜி. அந்த பராபர ஒளியை பெற்றுதான் உயிர் என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு சன்மார்க்கம் என்ற ஒரு புதிய மார்க்கம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வள்ளலார் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மனித குலத்துக்கு, நமக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்தில் உள்ள மனிதனாக பிறந்த அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு புதிய மார்க்கம். அதுதான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி பேர் கொண்டோங்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். சுத்த சன்மார்க்கம் துலங்க என்ன ஈன்றானே அப்படின்னு சொல்லுவார். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க,
அருளியல்ல வந்து வித்தியாசம், ஒளியியல்ல வித்தியாசம், உயிரியல்ல வித்தியாசம், நடம்ல வித்தியாசம், நிலையில வித்தியாசம்னு நெறைய வித்தியாசங்கள அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாரி யோகமும் இதுல வந்து வித்தியாசப்படுகின்றது. வள்ளல் பெருமானுக்கு கிட்டிய யோகம் வந்து இறைவன் தானே வந்து வலிந்து ஆட்கொண்டது. அதெல்லாம் ஜோதி பாடல்ல வந்து "அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டது" அப்படின்னு பாடியிருப்பாரு. மத்த சித்தாந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் வாசி பயிற்சி செய்ததை குறிப்பிட்டிருப்பாங்க. "வாசி நிலை அறியார்க்கு என்ன வாய்க்கும்னு." "எட்டு 2ம் அறியாதவன் கழுதை அவன் கரை தேற மாட்டான் பாருன்னு" சுப்பிரமணியர் சொல்லுவார். "எட்டு 2 அறிந்தோர்க்கு இடர் இல்லை குயிலே" அப்படின்னு கடுவெளி சித்தர் பாடியிருப்பார். இப்படி எல்லா சித்தர்களும் இடைகலை, பின்கலை இயக்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? "இறைவன் எனக்குள்ள வந்து புகுந்து கொண்டான்" அப்படின்னு சொல்லுவாரு. அதான் யோகம். சிவயோகம். ஓட்டோ சிஸ்டம்னு நான் அத சொல்றது உண்டு. "கலித்தனதுடம்பில் புகுந்தனை" அப்படின்னு சொல்றாரு. கலித்துன்னா இன்புற்று. கலித்து எனது உடம்பில் அப்படின்னா, உடம்பு வந்து மன உடம்பு, அன்ன உடம்பு, பிராண உடம்பு இப்படி உடம்பை 5 பிரிவாக பிரிக்கலாம். ஆக அருட்ஜோதி பெருமான், வள்ளல் பெருமானுடைய உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டதை இந்த பாடல் உறுதிப்படுத்திக் கொண்டது. நெறைய பாடல்கள்ல வந்து இந்த புகுந்து கொண்டான், கலந்து கொண்டான், சார்ந்து கொண்டான் அப்படின்லாம் வரும். இதெல்லாம் யோகம், யோகம் சார்ந்த சொற்கள்னு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கும். சிவயோகம் விளங்கணும். சன்மார்க்கத்தினுடைய சிவயோகம் வந்து காற்றை கொண்டு எழுப்புவது அல்ல. மாறாக அதுவாக தானா வந்து ஆட்கொள்வது. அது ஆட்கொண்டா தான் நம்ம உய்ய முடியும். வள்ளலார் அப்படிதான் ஆட்கொண்டதுனால அவரு மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார் என்பதை நமக்கு தெரிய வருது. அதனால தான் இந்த பாடல்ல முதல் வரிகளே, இறைவன் தனக்குள் புகுந்து கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எங்கெங்கெல்லாம் இறைவன் வந்து கலந்து கொண்டான் என்பதற்கு நெறைய பாடல்கள் நம்ம வந்து பீலை பண்ணலாம். தேர்ந்தெடுக்கலாம். 6ஆம் திருமுறையில நெறைய பாடல்கள் வந்து கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணிற் கலந்தான், உயிரில் கலந்தான், உடம்பில் கலந்தான்லாம் சொல்லுவாரு. நெறைய பாடல்கள் இருக்கு. யோகம் எல்லாம் யோக பாடல். அதுபோல இந்த தலைப்புல உள்ள பாடல்களையும் "கலித்தனது உடம்பில் புகுந்தனை" அடுத்து சொல்றாரு, "எனது கருத்தில் அமர்ந்தனை" இந்த அமர்ந்தான் சொல்றது, புகுந்தான் சொல்றது, சேர்ந்தான் சொல்றது, இன்னும் பல சொற்கள்லாம் வந்து இருக்கும். ஆண்டான் சொல்றது, இதெல்லாம் வந்து யோகங்கள். இறைவன் வந்து உள்ளுக்கு கலந்து கொள்வது. கருத்து என்பது எண்ணம். கருத்து வந்து எங்க உதிக்கும்னா, மனதில் தான் உதிக்கும். அப்ப கருத்திலே வந்து அமர்ந்தனை அப்படின்னு சொல்றது. அவருடைய எண்ணத்திலே இறைவன் வந்து அமர்ந்து கொண்டான். அவருடைய உள்ளத்திலே இறைவன் வந்து அமர்ந்து கொண்டான். அமர்ந்து கொண்டு என்ன ஏற்பட்டுச்சு? "கனிந்தே தெளித்த என் அறிவினில் விளங்கினேன்னு" சொன்னாரு. உள்ளம் வந்து கனியும், பக்குவப்படும். கனிதல் என்பது பழம் எப்படி கனிகின்றதோ, அதுபோல இந்த உள்ளம் வந்து பதப்படும், பக்குவப்படும். இப்படி கனிந்தே தெளித்தன, தெளித்த என் அறிவில் சொல்லுது. தெளிவு பெறும். ஆரம்பத்துல வந்து மாயையில மூழ்கி இருந்து கிடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கடவுளை பற்றி எல்லாரும் நினைப்பாங்க, கண்ணால் பார்த்தா மட்டும் தான் நம்பணும் என்ற கொள்கை உடையவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. இல்லாததை பற்றி ஏன் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு கூட சில பேரு நியாயம் பேசுவாங்க. இப்படிலாம் தர்க்க அறிவோடு நம்ம இறைவனை வந்து அணுக முடியாது. இறைவனை அடைந்தவர்கள்லாம் அதுக்குன்னு சில வழிமுறைகளை கையாண்டிருக்கிறாங்க. நம்மளும் பொறுமையோடு அறிவுபூர்வமாக கடவுளை அடைவதற்குரிய வழித்துறைகளை பற்றி அறிந்து கொள்ளணும். அந்த வகையில வந்து பராபரை உலகம் வரைக்கும் நமது சித்த ரிஷிகணங்கள் எல்லாம் அடைந்து நமக்கு நிறைய பாடல்கள் வாயிலாக எப்படி அடைவது என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இங்கே வள்ளல் பெருமானும் தான் எப்படி இறைத்தன்மை அடைந்தார் அப்படி என்பதையும் அருட்பெருஞ்சோதி மயமா எப்படி ஆனார் என்பதையும் நமக்கு சொல்லுகின்றார்.
அதனாலதான் கனிந்தே தெளித்த என் அறிவு. வள்ளல் பெருமானுடைய அறிவு ரொம்ப தெளிவான அறிவு. 10 அறிவுக்கும் அப்பாற்பட்ட அறிவுன்னாக்கா, அப்ப இன்னும் தெளிவான அறிவுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அதான் தெளித்த என் அறிவில் விளங்கினேன். இப்ப பராபரை அறிவைக் கொண்டு அறிய முடியாது அப்படின்பது அட்டகத்துல நம்ம கண்ட உண்மை. அட்டகம் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பாடல்கள்லயே பராபரை உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாது, காண முடியாது. இதுவரையில எந்த வேத ஆகமங்களும் அருட்பெருஞ்சோதியை காண இயலாது, கண்டிருக்க இயலாது அப்படின்பதுதான் 6வது முறை நமக்கு தருகின்ற விளக்கம். அதனால என் அறிவில் சொல்லும்போது, அந்த 10 அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு தான் வள்ளல் பெருமானுடைய அறிவு. 12 அறிவு என்று நம்ம அத புரிந்து கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றாரு? உயிரில் சிறப்பினால் கலந்தனைன்றார். உயிர்ல வந்து கலப்பது. இந்த உயிர்ல தான் எல்லா ரெக்கார்டும் இருக்கு. இந்த உயிர்ல வந்து இறைவன் வந்து கலக்கும்போது, நெறைய இடத்துல பெருமான் வந்து என் உயிர்ல கலந்தான்னு சொல்லுவார். உயிர் தான் எல்லா ரெக்கார்டையும் தாங்கி இருக்குது. பதிவுகள்ன்னு சொல்றது. நாம் செய்கின்ற ஒரு நல்வினை, தீவினைகள் எல்லாம் இந்த உயிர்ல வந்து போய் பதிந்து கொள்ளும். உயிர்ல பதிந்தா அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த உயிர் உள்ள பதிவுகள் நம்மளை இயக்கும். அதான் கர்மான்னு சொல்றது. அப்ப உயிரில் சிறப்பினால் கலந்தனை அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி உயிர்ல கலந்தால் இன்னொரு பாடல்ல பெருமான் என்ன சொல்றாருன்னா, உயிர்ல கலந்தனால என் வினைகள் எல்லாம் அற்றுப்போச்சுன்னு சொல்லுவார். அதனாலதான் சிறப்பு அப்படின்னு சொல்றது. சிறப்பினால் கலந்தனை. அடுத்து உள்ளம் தளிர்த்திட சாகா வரம் கொடுத்து என்றும் தடைப்படா சித்திகள் எல்லாம் அளித்தனை. உள்ளம் தளிர்த்திட. இந்த உள்ளம் வந்து சிறப்பாக இருக்க, தளிர்ந்து வளர்ச்சி பெற்று இருக்க, சாகாத வரம் கொடுத்து. அப்படி ஒரு வரம் இருக்குது. மனிதர்கள் பெறக்கூடிய வரத்திலேயே முக்கியமான வரம் வந்து சாகா வரம். வள்ளலாருக்கு முன்பேயே பல முனிவர்கள் எல்லாம் தவம் செய்திருக்கிறார்கள். எல்லாம் என்ன இறைவன்ட்ட வேண்டி இருக்கிறான்னா சாகா வரம். பிரம்மா கிட்ட சாகா வரம் பெற்றவங்க இருக்கிறாங்க. விஷ்ணு கிட்ட சாகா வரம் பெற்றவங்கலாம் இருக்கிறாங்க. இப்படி சாகா வரம் பெற்றவர்கள்லாம் என்னென்ன அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில தானே அழிந்து போனார்கள் என்பதெல்லாம் நமக்கு புராண வரலாறுகள் நமக்கு எடுத்துச் சொல்லும். வரம் கொடுத்தவன் கையிலேயே தலையிலே கைய வைக்க போய் கேடு உண்டு இறந்து போனார். ஆனா இங்கே வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஒரு சிறப்பான வரத்தை கொடுத்திருக்கு. என்றும் சாகாத வரம். உலகில் தோன்றிய எல்லா உயிர்களும் அது பெற்ற உடம்பை வந்து ஒரு காலகட்டம் முடிஞ்சனே அதை இழந்து விடும். இப்ப மரம் இருந்தால் மரமும் இறக்கும். ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களும் அது உடம்பை வந்து உயிர் பிரிந்து விடும். பறவை இனங்களில் உள்ள உயிர்களும் பிரிந்துவிடும். கால்நடைகள் பிரிந்துவிடும். அப்புறம் மிருகாதிகள் எல்லாமே இறக்கும். மனிதர்களும் விதிவிலக்கல்ல. அவங்களும் வந்து இறக்குறாங்க. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று. தினமும் உலகில் வந்து மனிதகுலம் வந்து பல்வேறு காரணங்களால், பல்வேறு நிகழ்வுகளினால் இறக்கின்றன. ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நித்தியமான வாழ்க்கையே கிடையாது. ஏதோ நம்ப இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ உயிர்கள் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, எத்தனையோ உயிர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயும் டிசாஸ்டர்கள பற்றி டிவில நம்ம பார்க்கிறோம். தினமும் இதே பல்லவி தான். அதனால நம்ம வந்து சந்தோஷப்பட்டுங்க, ஐயோ! நம்ம இத்தனை வயசு வரைக்குமே வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறோம்னு சொன்னாக்க, சில பேரு சொல்லுவாங்க, "ஓ! நீ 90 வயசு வாழ்ந்துட்ட, 100 வயசு வாழ்ந்துட்ட. என்ன புண்ணியம் செஞ்சியேன்னு." என்ன பெரிய புண்ணியம்? பொய் உடம்புல வாழ்ந்துகிட்டு, முதுமை பருவத்துல இருந்துகிட்டு, அனுபவிக்க வேண்டிய சுகங்கள அனுபவிக்காம, ஒரு 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பத்தை அனுபவிச்சுட்டு பெருமையா வாழ்வதுல என்ன பெரிய சிறப்புன்னு நினைக்கிறீங்க? அ இப்ப ஆமலாம் வந்து 600 வருஷம் வாழ்ந்தோம். நம்ம வந்து 100 சொச்சம் வாழ்றது வந்து ஒரு பெரிய வாழ்வுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள விட நீண்ட நாட்களாக வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது.
அதனால நம்ம சிறப்பு கொள்வதற்கு அங்க ஒண்ணும் இல்ல. எப்படி பார்த்தாலும் இந்த வாழ்வு நமக்கு ஒரு பொய் வாழ்க்கை. இந்த பொய் வாழ்க்கையில நம்ம 10 வருஷம் வாழ்ந்தா என்ன? 20 வருஷம் வாழ்ந்தா என்ன? 30 வருஷம் வாழ்ந்தா என்ன? பொய் பொய் தானே! உண்மை இல்லையே! அப்புறம் 100 வருஷம் வாழ்ந்து என்ன பெரிய பிரயோஜனம்? என்ன சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? வள்ளல் பெருமான் மரணத்தை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோன்றார். எதுக்கு இந்த பொய் வாழ்க்கை? ஏன் நம்ம மெய் வாழ்க்கை பெறுவதற்கு வழி இல்லையா? வழி இருக்குது. அதுக்கு தானே இந்த 6ஆம் திருமுறை கடவுள் குடுத்திருக்கிறாரு. நீ நொந்து போய் என்ன திட்டாத. நான் உனக்கு ஒரு மெய் வாழ்க்கையும் வழி இருக்குது. அந்த மெய் வாழ்க்கைய பற்றி நீ படித்து தெரிந்து பாடுபடு அப்படின்னு நமக்கு குடுத்திருக்கிறார். இத நம்ம வந்து புரிந்து கொண்டு, நம்மளும் சாகாவரம் வள்ளலார் பெற்ற அந்த சாகாவரத்தை நாமும் பெறுவதற்கு நமக்கு முதல்ல உரிமை இருக்குதான்னு பார்த்தாக்கா, உரிமை இருக்குது அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாரு. அதுக்கு மனித சரீரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மனித சரீரம் எடுத்தால் அந்த உரிமை நமக்கு உண்டு. அப்ப நம்ம அதுக்கு பாடுபடலாம். அதனால தான் மனிதனாக பிறந்தால் 4 நன்மைகளைப் பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. சாகா கல்வி கற்றுக்கொள்ளலான்னுவாரு. உலக கல்வியும் கற்றுக்கொள்ளலாம். அதனால வந்து அதுக்குரிய பயன் நமக்கு உண்டு இல்லையா? ஆனா அதோட அந்த பயனோட நின்னோமாக்க நம்ம வந்து அப்புறம் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுக்கு அப்பாற்பட்டு இந்த சாகா வரம், சாகாத கல்வி அப்படின்னு ஒரு கல்வி இருக்கு. அந்த கல்வியை நம்ம வந்து படிக்கணும். படித்து தெரிந்து கொள்ளணும். அப்பதான் சாகா வரத்துக்கு நம்ம வந்து தகுதி உடையவர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ள முடியும். ஆக வள்ளல் பெருமான் சாகா வரத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. தலித்திட சாகா வரம் கொடுத்து என்றும் தடைப்படா சித்திகள். ஏன்னா மற்ற வெளிகள் உள்ள பெற்ற சித்திகள் எல்லாம் ஒரு காலத்தால் அது வந்து நிலையற்றதாக போயிடும். சித்தி செய்ய முடியாமல் போயிடும். அறிவும் நிலைத்திருக்காது, ஆற்றலும் நிலைத்திருக்காது, ஒளிவோடமும் நிலைத்திருக்காது. சித்திகள் மட்டும் நிலைத்திருக்குமா? அதனால தான் இங்க தடைப்படா சித்திகள் என்று என்றும் தடைப்படா சித்திகள். அப்ப மற்ற இடத்துல போய் சித்திகள் பெற்றாலும் தடைப்படும். இப்ப சித்தர்கள் சொல்லலையா? அட்டகத்துல, "தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவாதீத மேல் நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தனம்." பாருங்க அந்த இடத்துல சொல்றாங்க. சித்திகள் முழுதும் தெரிந்தனம். பராபரைக்கும் சித்திகள் உண்டு. அதை கடந்து அவர்கள் செய்ய முடியாத சித்திகள் எல்லாம் பெருவெளியில வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறதாக சொல்லுவார். எந்த ஒரு பதத்தலைவரும் செய்ய முடியாத சித்தியை நான் செய்ய அளித்த பதியே என்பது. அதனால இங்க தடைபடா சித்திகள் என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த காலத்திலும் அந்த ஆற்றல், அந்த செய்யக்கூடிய சித்திகள் எல்லாம் தடைபடாது. நித்தியமாக இருக்கும். அதேபோல அறிவும் தடைபடாது. அந்த ஒளி உடம்பும் தடைபடாது. மற்றதெல்லாம் ஒரு காலத்தால் தடைப்பட்டு போகும். அதனால தான் பெருமான் வந்து சைவ சித்தாந்தம்லாம் போதும். நம்ம அதுல வச்ச பக்தி எல்லாம் போதும். இனி அ மைண்ட் செட்ட மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. சன்மார்க்கத்து மேல பற்று வைங்க. சன்மார்க்க கடவுளை சிந்தை செய்யுங்க. நித்திய வாழ்வை பற்றி சிந்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளும் இத வந்து 6 அறிவு குடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம சிந்தித்து உண்மையான வாழ்வுக்கு வந்து பாடுபட்டால் இந்த வாழ்வு நமக்கு பயனாக இருக்கும். லாபகரமாக இருக்கும். இல்லன்னா இந்த ஜென்மமும் நமக்கு நட்ட ஜென்மமாக போய்விடும். பொருள் எடுத்துட்டு போ முடியாது இல்லையா? வீடு, சொத்து, காடி, வண்டி, வாகனம், நகை, நட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? செத்து போனாக்க. கூட வராது இல்லையா? அப்ப கூட வரக்கூடியது எதுன்னா, நாம் செய்த புண்ணியமும், நாம் செய்த தெய்வ வணக்கங்கள், வழிபாடு. இது உங்களுக்கு எப்போதும் கூட வரும். அதனால தான் அது வந்து இது ஒன்று தான் மேலேறும் வீதின்னாரு. ஒரு ஜென்மத்தில விட்டுட்டாலும், அடுத்த ஜென்மத்தில தொடர்ந்து, தொடர்ந்து உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போய் நித்திய வாழ்வு தரக்கூடிய கடவுளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார் என்று தெரிந்து ஆக தடைபடா சித்திகள் எல்லாம் அளித்தனை எனக்கே நின் பெருங்கருணை அடியேன் மேல் வைத்தவார் என்னை. எனக்கே அப்படின்னா வள்ளலாருக்கு தான் முதல்ல பெருங்கருணை வந்து கிடைத்தது. இந்த பெருங்கருணை கிடைப்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கெல்லாம் மற்ற மற்ற கருணையை பற்றி தான் தெரிஞ்சிருக்கிறோம். எல்லா தெய்வத்துக்கும் கருணை இருக்குது, மறுக்கல. இஸ்லாம் மதத்திலயும் வந்து இறைவன் மிக கருணையாளன் அப்படின்னு சொல்றத நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். காலையில காலையில சொல்லுவாங்க.
நிகரற்ற அன்புடையன், நிகரற்ற அருளாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய கருணை பெருசுன்னு சொல்லுவாங்க. இத்தனையும் அது 7வது வெளிதான். அதனையெல்லாம் கடந்து பெருங்கருணையோடு விளங்குகின்ற ஒரு கடவுள் இருக்கிறார்ன்னா, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர். அதனால தான் அவரை வந்து அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அப்படின்னு இருக்கு. ஸோ வெளிகள் வந்து விரிவாக்கம் அடையும்போது, அதனுடைய கருணையும் வந்து ஒரு வெளிக்கு இன்னொரு வெளி மாறுபடுது. அப்படியே மாறுபட்டு, மாறுபட்டு கடைசியா தான் அஞ்ஞான வெளி வரும்போது, நம்மகிட்ட இருக்கிறது வந்து சிறுங்கருணை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். சிறு கருணையை கொண்டு பெருங்கருணையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நமக்கு வந்து வழங்கப்பட்டது. உயிர்கள் படுகின்ற துயரங்களுக்கு நம்மனால் இயன்ற அளவு நிவர்த்தி செய்தால், அது ஜீவகாருண்யமாக வளரும். பசியில இருக்கிறாங்க, ஏழ்மையில இருக்கிறாங்க, பிணியில இருக்கிறாங்க, அ தாகத்துல இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நிலைப்பாடுல மனித குறைபாடு உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதே ஜீவகாருண்யம். இதுதான் பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவாரு. உயிர்களுக்கு நாம் கருணை காட்டி செய்வது அதான் கருணை வழிபாடு. அந்த உணர்வை நம்ம வந்து பெருக்கிக் கொள்வதே உண்மை வழிபாடு. அது மட்டுமல்ல, அதுவே தவம் என்றும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இது இது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு உண்மை இது. அதனால தான் இங்கே நின் பெருங்கருணை அடியேன் மேல் வைத்தவார் என்ன வியக்கிறாரு. வியந்து சொல்றாரு. ஏன் இந்த கடவுள் வந்து நம்ம மேல இவ்வளவு பெரிய கருணையை வைத்து நம்மள இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறானே? இதுவரையில உலகில் யாரும் பெறாத பேரை நமக்கு கொடுத்திருக்கிறானே! என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி அடியேன் மேல் வைத்தவார் என்ன அப்படின்றார். அதனால கருணையை நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். சொல் ஒன்றாக இருக்கும். மற்ற மதங்களிலும், மற்ற மதத் தலைவர்கள் எல்லாம் சொல்லி கருணையை பற்றி சொல்லியிருந்தாலும், இந்த கருணைக்கு ஈடு இணையாக எந்த கருணையும் ஆகாது. எந்த ஒளியினுடைய கருணையும் இந்த அருட்பெருஞ்சோதியினுடைய கருணைக்கு ஈடு இணையாகாது. இது செய்து தருகின்ற உடம்புக்கு ஈடாக வேற எந்த உடம்பும் யாரும் பெற முடியாது. மற்ற தெய்வங்கள்னால் இது கருணை கொண்டு செய்கின்ற இந்த உடம்பை செய்ய முடியாது என்பதுதான் 164வது பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நீ நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மண்டிடை நடிப்பு நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவது ஒன்றில்லை. மற்ற இறைவர்களால் இதை தர முடியாது. இந்த கருணைக்கு ஈடு இல்லைன்றதுதான் இதனுடைய சிறப்பு. அததான் அடியேன் மேல் வைத்தவார் என்ன. இந்த காலகட்டத்துல இவர் மூலமா தான் இந்த உண்மை உலகத்துக்கு தெரியணும். இவர் மூலியமா தான் இந்த உலகத்துல வந்து உண்மை வாழ்வை இனிமேல தான் பெறணும். இதுக்கு முன்பு போனவங்கள் வாழ்வும் வந்து அனித்தியமாக போய்விட்டதே. அவங்களும் திருப்பி வந்து பிறந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து உய்யணும் என்ற ஒரு ரகசியத்தை மனிதகுலம் புரிந்து கொண்டால் சன்மார்க்கத்துக்கு எந்த ஒரு விளைவும் வராது. சன்மார்க்கம் மென்மேலும் நல்லா வாழும். உலகமெல்லாம் சன்மார்க்கம் துலங்கும். சரி. இந்த பாடல் தான் அதனால தான் இதை வந்து யோகம் அப்படின்னு சொன்னேன். உள்ளத்துல வந்து புகுந்தார், அமர்ந்தார், கலந்தார் அப்படின்ற சொல்லையெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்துகின்றார். அடுத்த பாடல்ல பார்ப்போம். சுதந்திரம் உனக்கே கொடுத்தனம் உனது தூய நல் உடம்பினிற் புகுந்தோம். சுதந்திரம். இறைவன்ட்ட இருக்கிற சுதந்திரம் எப்பேற்பட்ட சுதந்திரம் தெரியுங்களா? எல்லா அண்டங்களையும், எல்லா சக்தி சத்திரங்களையும், எல்லா புவனங்களையும் இயக்குகின்ற சுதந்திரம் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட மட்டுமே உண்டு. இது சுதந்திரம் கொடுத்தது தான் மற்றவங்களுக்கெல்லாம். பராபரைக்கும் அருட்பெருஞ்சோதி கொடுத்த சுதந்திரம் தான். மற்ற பரம், நாதம், அப்புறம் மும்மூர்த்திகள், ஐவர்கள் எல்லாமே அருட்பெருஞ்சோதியுடைய சுதந்திரத்தை ஓரளவுக்கு ஒரு சிறிதளவுக்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த சுதந்திரம் பிடுங்கப்பட்டால் அல்லது நிறுத்தப்பட்டால் மற்ற தெய்வங்களால் ஒரு ஒரு புல்ல கூட அவங்களால அசைக்க முடியாது. இதையும் வந்து நீங்கள் வந்து வள்ளலார் சொல்கின்ற பாடல்களே சாட்சியாக இருக்குது. தற்சுதந்திரமின்மை அப்படின்ற இதுல வந்து இருக்கும்.
இப்ப மனித குலத்துல மனிதனுக்கு 6 அறிவு இருந்தாலும், நம்ப சுதந்திரத்துக்கு உட்பட்டு நெறைய விஷயங்கள் செய்து கொள்ள முடியுமா? அப்படின்னாக்க, நம்பளுடைய சுதந்திரத்துக்கு உட்படாத விஷயங்கள் நெறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க, மும்மலத்தை நம்பனால் வெல்ல முடியுமா? அப்படின்னா, மும்மலத்தை நம்பனால் வெல்ல முடியும். அது நமக்கு அந்த சுதந்திரம் இல்ல. வினைகளை நம்ப நிறுத்த முடியுமா? அப்படின்னா, அந்த சுதந்திரம் நமக்கு இல்ல. அது நம்மளை ஊட்டியே தீரும். அது மாரி அண்ட சராசரங்களுக்கெல்லாம் நம்ப உடம்பு செஞ்சு முடியுமா? அப்படின்னா, நம்மகிட்ட அந்த சுதந்திரம் இல்ல. ஒளி உடம்பை செய்கின்ற சுதந்திரம் நமக்கு உண்டா? அப்படின்னா, நம்மட்ட சுதந்திரம் இல்ல. அதான் உயிருக்குள் பதிந்திருக்கிற பதிவுகள் எல்லாம் அழிப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கா? அப்படின்னா, நம்மகிட்ட இல்ல. எல்லாம் அருள் துணையால் மட்டும் தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியுமே ஒழிய, நம்மளுடைய சொந்த திறனால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனால் இங்கே வள்ளல் பெருமானுக்கு இறைவனின் சகல சுதந்திரத்தையும் அவருக்கே கொடுக்கிறார். அதனால்தான் சுதந்திரம் உனக்கே கொடுத்தனம் அப்படின்னார். பூரண சுதந்திரம். மற்ற ரிஷிமார்கள், சித்தர்மார்களுக்கெல்லாம் கிடைக்காத சுதந்திரம் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்ப நீ எது வேணுமானாலும் செய்யின்றார். இந்த உலகத்தை நீ எப்படி இயக்க வேணுமோ நீ நீ இயக்குன்றார். யாருக்கு குடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ குடுன்றார். உன்னை தேடி வரவங்கள, உன் வழியில வரவங்க யாரா இருந்தாலும் நீ அவனுக்கு செய்யின்றார். உலகுக்கு உரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக சுத்த சன்மார்க்கம் பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்ற அகவல் வரிகள்லாம் இதை வள்ளலாருக்குன்னு தனி சுதந்திரம் ஒண்ணு இருக்கு. மற்றவர்களால் தீர்க்க முடியாதெல்லாம் வள்ளல் பெருமானால் நினைத்தால் தீர்க்க முடியும். நினைக்கணும். அவரு நினைக்கிறதுக்கு நமக்கு நல்ல செல்ல பிள்ளையா ஆகணும். அவர் வழிய குரங்கு பிடி மாரி புடிச்சுக்கணும். இல்ல உடும்பு பிடி மாரி புடிச்சுக்கணும். நீதான்ப்பா எனக்கு எல்லாம் துணைன்னு சொல்லி புடிச்சுக்கிட்டா, எப்பேற்பட்ட துன்பங்களையும் அவரால் ஒரு நொடியில நினைத்தால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அது நமக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோ சுதந்திரம், அவ்வளோ பெரிய ஆற்றல் வள்ளல் பெருமானுக்கு குடுத்திருக்கிறார். ஆற்றலின் ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. சோ எல்லா ஒளிகளை விட பவரால் மிக ஓங்கி இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியுடைய பவர் மிகப்பெரியது. அதனுடைய சுதந்திரத்தை எல்லாமே வள்ளல் பெருமானுக்கு கொடுத்துச்சு. எச்சம் எனக்கில்லை எல்லாம் பெறுக என்று அச்சம் தவிர்த்த என் அருட்பெரும் ஜோதி அகவல்ல நீங்க அதை பார்ப்பீங்க. எச்சம் எனக்கில்லைனாக்க நான் எதையுமே மிச்சம் வச்சுக்கலப்பா, எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்க இந்த உலகத்தை. நீ என்னோட பிள்ளை ஆயிட்டியா? உனக்கு என்னோட அறிவு முழுதும் இருக்குது. என்னோட சுதந்திரம் இன்னும் முழுதும் இருக்கு. என்னோட ஆசீர்வாதங்கள் முழுதும் இருக்குது. இந்த உலகத்தை நீ நல்வழிப்படுத்தி கொண்டு வா. இப்ப இந்த உலகம் கெட்டு குட்டிச்சாரா போய்கிட்டு இருக்குது. எல்லாம் சிறுநெறிகளை பிடிச்சுக்கிட்டு, மதவெளிகளை பிடிச்சுக்கிட்டு, அதுதான் பெருசுன்னு எல்லாம் கூத்தாடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீ போய் திருத்து. இதெல்லாம் நீ திருத்தி கொண்டு வா. ஓரிரை கொள்கையை நீ வலியுறுத்தி கொண்டு வா. கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று உலகுக்கு நீ பறைசாற்று. உன் மூலமாக இந்த உலகம் உருப்படட்டும். எல்லாரும் உருப்படலனாலும் பரவாயில்ல. ஏதோ உன்னை நாடி உன்னை நம்பி உன் வேதத்தை படித்த மக்களாவது உன் வழியில வந்தாக்கா அவங்களையாவது நீ உய்வி. மத்தவங்க மெதுவா வரட்டும், ஒன்னும் அவசரம் கிடையாது. புரிஞ்சு வரட்டும். அப்படின்ற ஒரு முழு பவரை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப நம்ம புரிஞ்சிருக்கணும். வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிற இந்த சுதந்திரம் சகுனம் சொல்லுது. உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. சுதந்திரம் உனக்கே கொடுத்தனம் உனது தூய நல் உடம்பினில் புகுந்தும். உனது தூய நல் உடம்பு, சுத்த உடம்பு. தூய நல் உடம்புனாக்க சுத்த உடம்புன்னு அர்த்தம். நான் அருட்பெரும் ஜோதி நம்மளை காரியப்படுத்தும் போது நமக்கு முத்தேக சித்திகளை பெறக்கிற சான்ஸ் உண்டாகும். அதாவது பிரணவ தேகம், சுத்த தேகம், ஞான தேகம் என்று முத்தேகம். இதெல்லாம் அருளால் தான் இது சாத்தியப்படும். அதனால வள்ளல் பெருமானுடைய தூய நல் உடம்பினில் புகுந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இதம் தரும் உளத்தில் இருந்தனம். இதமான
உள்ளம். அந்த உள்ளம் வந்து ஏற்கனவே என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி அப்படின்றது 692வது பாடல்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இதம் தரும், இன்பம் தரும், தெளிவு தரும், ஞான ஊற்றெடுக்கும். அதுதான் இதம் தரும் உள்ளத்தில் இருந்தனம். கடவுள் வந்து உள்ளமாக இருக்கிறார். அதான் ஔவையார் உள்ளம் பெருங்கோயில் திருமூலர்லாம் சொன்னாங்க. உள்ளமே ஔவையார் சொன்னாங்க, "உள்ளமே பீடம், உணர்வே சிவலிங்கம், தெள்ளியர் அர்ச்சிக்குமாறு" அப்படின்னு ஔவை பிராட்டி சொல்லுவாங்க. "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறனார்க்கு வாய் கோபுரவாச தெள்ளத் தெளிந்தவர்க்கு சீவன் சிவலிங்கம்" அப்படின்னு திருமூலர் பாடியிருப்பார். இதெல்லாம் பராபரை உள்ளம். ஆனால் இங்கே உள்ள உள்ளம் இதந்தரும் உள்ளத்தில் இருந்தனம் என்பது யார் இருந்தா? சபை எனதுளம் என தான் இருந்து அருளுமோர் அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல நம்ம படிச்சிருப்போம். இங்க சபை என்பது வெளியை குறிக்கும். அப்ப இதந்தரும் உள்ளம் என்பதும் வெளியைத்தான் குறிக்கும். அப்ப இறைவன் எவ்வாறு இருக்கிறான் அப்படின்னா, வெளியாக ஒளியாக இருக்கிறார். உனையே இன்புறக் கலந்தனம் இறைவன் சொல்றாரு. இதுவரையில நான் யாரையும் கலக்கல. யார் உள்ளுக்கும் நான் புகுந்து என்னுடைய அறிவை கொடுக்கல. என்னுடைய இன்பத்தை நான் யாருக்கும் காட்டல. உன்னைத்தான்ப்பா முதல்ல நான் வந்து கலக்கிறேன். உன் உள்ளத்துல தான் நான் வந்து புகுந்தேன். நீ உனக்கு தெரியாமலே நான் உள்ளுக்கு பூந்திருக்கிறேன். உனக்கே தெரியாது. ஏன்னா கருவிலே இறைவன் வந்து கலந்து கொண்டான். அப்புறம் 9 வயசுலயும் வந்து இறைவன் கலந்து கொண்டான். ஒரு நாள் பாதி இரவில் எழுப்பி உள்ளத்துல வந்து கலந்து கொள்றாரு. அப்புறம் வள்ளல் பெருமான் நினைத்த போதெல்லாம் உள்ளுக்கு வந்து கலந்து கொள்றாரு. இப்படி பலமுறை இறைவன் வந்து வள்ளல் பெருமான் உள்ளத்தில் வந்து கலந்து கொண்டார். கொஞ்சம் கலந்தா கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கலந்தா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைக்க கிடைக்க அறிவும் வளரும். அமுதம் உண்ண அறிவும் சேர்ந்து வளரும். இப்படி வள்ளல் பெருமானோட வாழ்க்கை அமைந்திருந்தது. அதனாலதான் இங்க பெருமான் இறைவன் சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு, "உன்னையே இன்புறக் கலந்தனம்" அப்படின்னு சொல்றாரு. எப்ப? 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த விஷயம் நடக்குது. முதல்ல வள்ளல் பெருமானுக்குள்ள வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கலந்தார் அப்படின்றதுக்கு 1:1:8:8 பாடலும் இதை உறுதிப்படுத்தும். அதாவது அந்த பாடல்ல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, "மான் முதலாம் வல்ல வழக்கெல்லாம் தீர்த்தருளி தான் முதலா என்னுள்ளமே சார்ந்தமர்ந்தார்." குறிச்சுக்குங்க. 1188 சார் அ அதாவது மான் முதல் எழுத்து வந்து மான் வரும். மான் முதலாம் வழக்கல் அப்பன்னா சித்தாந்தம் தான் முதல். சித்தாந்த வேதம் தான் முதன்மையாக இருக்கு. அந்த வழக்கத்தை எல்லாம் தீர்த்துன்னா முடித்து. தான் முதலாய் என்னுள்ளமே சார்ந்து அமர்ந்தான். அப்படின்னு சொல்லும்போது இது 19ஆம் நூற்றாண்டுல அருட்பெருஞ்சோதி முதலாக வள்ளல் பெருமானை வந்து முதல் கரு பிடிக்குது. இப்ப சில பேருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. அதனால எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிருவாங்க. நெறைய பேர் அந்த மாரி இருக்கிறாங்க. பிரித்து அறிகின்ற அறிவு வராது. பொது உணரும் போதலால் பிரித்து அறிய முடியாது. அதனால்தான் பொது உணரும் போதலால் அதுவெனில் தெரிய அருட்பெரும் ஜோதி பிரித்தறிய முடியாதுன்னு சில இடத்துல சொல்லியிருக்கு. இன்புறக் கலந்தனம். அழியா பதந்தனில் வாழ்க. அழியா பதம். நம்மலாம் பூமியில வந்து அழிகின்ற பதத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் மாண்டு போறான். டாக்டரா இருந்தாலும் மாண்டு போறாங்க. லாயரா இருந்தாலும் மாண்டு போறாங்க. அரசனா இருந்தாலும் ஆண்டு போறான். மக்கள் எல்லாம் ஆட்சி செய்கின்ற அதிகார பலத்துல இருந்தாலும் அவங்களும் மாண்டு போறாங்க. அதனாலதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, "உலகமெல்லாம் நீ வந்து அதிபதி என்று வாழுகின்றேன். மரண பயம் தீராதில் என் பயனோ இவை." அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆட்சி பீடத்துல இருந்துட்டு, அப்புறம் அவங்களும் மாண்டு போனாக்க, இதெல்லாம் என்ன அற்பத்தனமான வாழ்வு இது. சிந்திக்க வேண்டும் இதெல்லாம். முடிசார்ந்த மன்னரும் பட்டினத்தார் சொல்லுவாரு. "முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் மண்ணாவது கண்டு. இன்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் அம்பலவாணர் அடி சார்ந்து உய்யார் அறிவார் இல்லையே."
பெரிய பெரிய கோடீஸ்வரன் மன்னன் எல்லாம் மண்ணை கவ்விடுறான். நீ இன்னும் இந்த வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, என்ன உன் புத்தின்னு கேக்குற. நீ விழிப்படைய வேண்டாமா? என்னடா எல்லாரும் மாண்டு போயிட்டு நானும் நாளைக்கு மாண்டு தான் போவேன். ச்சே, இது என்ன வாழ்க்கை? ஒரு உண்மையை தேடி ஆகணும் அப்படின்றத நமக்கு சிந்தை வருதான்னா சிந்தை வரல. ஏன்னா அந்த அளவுக்கு மாயை மனம். மாயையில சிக்குண்டவர்களுக்கு இது வராது. மாயை கொஞ்சம் விலக்கி பாருங்க. மாயையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு பாருங்க. ஒவ்வொரு பொழுதும் இங்க இருக்கிறது அருவருப்பா இருக்கும். எப்படா ஓடுவோம், எப்படா ஓடுவோம், எப்படா ஓடுவோன்ட்டு அப்படியே அந்த ஏக்கம் இருக்குமா. வள்ளல் பெருமானுக்கு இந்த ஏக்கம் இருந்தது. புத்தர் பெருமானுக்கு இந்த ஏக்கம் இருந்தது. சித்தர் பெருமானுகளுக்கு இந்த ஏக்கம் இருந்தது. நம்ம போராத காலத்துல இருக்கிறோம். நமக்குள்ள மாயை மிகுந்திருக்கிறதுனால நம்ம மறந்து இருக்கிறோம். அதான் மறந்திருந்தி பிணிமூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்தும் இதை நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர்னர் சிறந்தனும் சன்மார்க்கம் ஒன்றே பிரிமூப்பு மரணம் சேராமல் தவிட்டிடுங்கான் தெரிந்து மின் இங்கேனர் வள்ளல் பெரும். ஆக அழியா பதம் என்ற ஒரு வாழ்வு உண்டு. அதை இறைவன் தான் கொடுக்கணும். நம்ம பெற முடியாது. நம்மளா மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் முடியாது, நம்மளும் செஞ்சுக்கவும் முடியாது. இது கடவுள் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்மளுடைய தவத்தை மிச்சி நாம் அவன் பேர் வைக்கின்ற அன்பை மெச்சி நாம் அவன்கிட்ட போட்ட விண்ணப்பத்தை ஏற்று அவன் பார்த்து கருணையில நம்ம நமக்கு செஞ்சு கொடுக்குறான். சரி பரவாயில்ல, பொழைச்சிக்கோ, நீ என்னுடைய உலகத்தில் நீ வாழு அப்படின்னு அவன் செய்து கொடுக்குறான். நமக்கு அதுக்கு கைமாறு என்னதான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கொடுக்க முடியாது. நீங்க எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாக எதுவுமே இருக்க முடியாது. வள்ளல் பெருமான் சொன்னாரு, இவ்வளவு உயர்ந்த என்னை நிலையில கொண்டாந்து வைத்திய உனக்கு கைமாறு நான் என்ன செய்யுதுன்னு சொல்லும்போது கடவுள் வேண்டான்னு சொன்னார். அப்ப கடவுளுடைய பெருந்தன்மையை பாருங்க. அதையும் அழியா பதந்தனில் வாழ்க அருட்பெரும் ஜோதி பரிசு பெற்றிடுக. அருட்பெரும் ஜோதியோட பரிசு பெறுவது என்பது சாதாரண விஷயமா? அதனால்தான் அருட்பெருஞ்சோதியை நாம் வணங்க வேண்டும், பணிய வேண்டும், பாட வேண்டும், புகழ வேண்டும், பிறருக்கு எடுத்து இயம்ப வேண்டும். அதன் மேல் நம்ம அன்பு வைக்க வேண்டும். உயிர் கொடுத்த தாய் தந்தை அல்லவா? அதனால அவனுடைய பரிசு அருள் தான் அவனுடைய பரிசு, கருணை தான் அவனுடைய பரிசு. பெற்றிடுக பொற்சபையும் சிதம் தரும் சபையும் போற்றுக என்றார். பொற்சபையும் சிதம் தரும்னாக்க சிற்றபை. பொற்சபையும் சிற்றபையும் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுபோல இந்த போற்றுக என்றாய். அதை அதை வாழ்த்தணும். சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சின்னு சொன்னார். இச்சபையில் எனக்கு என்ன இனி ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சின்னு ஐயா. அதனால பரிசு பெறுவது மட்டுமல்ல, பொற்சபையும் சிற்றபையும் போற்றுக என்றாய். தெய்வமே வாழ்க நின் சீரேனர். இதுதான் உண்மையான சீர். செத்து போயிட்டாக்க பாருங்க, எல்லாரும் சீர் கொண்டு வருவாங்க இறந்து போனவங்க. அந்த சீரை வச்சுட்டு என்ன இருந்தாலும் என்ன போய் சொர்க்கம் சேர முடியுமா? சொல்லுங்க. இது சீர். இதுதான், இந்த சீரை நாம் பெற வேண்டும். தெய்வமே வாழ்க நின் சீரேன்னு சொன்னார். இப்ப அருட்பெருஞ்சோதியோட சீர், அதோடைய தயவு, அதோடைய கருணை நம்மை மரணமில்லா பெருவாழ்வு வாழ வைக்கும். இறந்த பின்மாறு நம்ம சொந்தக்காரன் கொண்டு வர சீரு நிச்சயமா எவனையுமே வாழ வைக்காது. அதான் போயிட்டாங்களே, போன பிற்பாடு சீரை கொண்டு வந்து என்ன பண்றது? அது இருக்கிறவனுக்கு சொல்றது. சுத்தம் பண்ணி போறதுக்கு சீரு, எண்ணெய், சீயக்காய், அது இது லொட்டு லொஸ்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக நீங்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளணும் எது உண்மையான சீர் அப்படின்றது. ஆக அருட்பெருஞ்சோதியோட சீர் ஒன்று தான் நம்மளை மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழிவகுக்குமே தவிர, உலகியல் பொருள்களாக இருக்கின்ற சீர் எதுவுமே நம்மளை வாழ்விக்காது. அதெல்லாம் ஒரு தத்துவமாகத்தான் இருக்குமே ஒழிய, சில பாடங்களை கற்பிக்குமே ஒழிய, ஆன்மா விமோச்சனத்துக்கு அது எதுவுமே வித்து கிடையாது. அழகா சொன்னார் வள்ளுவன், வாழ்க நின் சீரேனர். பாருங்க அவர் என்ன சீர் பெற்றிருக்கிறார் வள்ளல் பெரும். நாமும் அதை மாதிரி பெற வேண்டாமா உண்மையான சீரை பெறுவதற்கு? அதனால காலம் தாழ்த்தாது,
கடைசி மூச்சு வரை நாம் அருட்பெருஞ்சோதியுடைய சீரை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அருட்சீர். அடுத்த பாடலுக்கு போடும். பிள்ளை பெருவிண்ணம். பிள்ளை பெருவிண்ணப்பம். 282வது பாடல் இது. தரதலத் தெனை நீ எழுமையும் பிரியா தம்பிரான் அல்லையோ. தரை என்பது பூமி, இந்த மண். என நீ எழுமையும் என்பது எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த பிறவியிலும் நீ பிரியா தம்பிரான் அல்லையோ. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிரியா என்ற சொல்லை வந்து கொஞ்சம் டீப்பா நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் ஆய்வுகள் கூட செய்யணும் அதை. ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மற்ற உயிர்கள், ஏன்னா உயிர்கள் வந்து விரிந்திருக்குது, பல உயிர்களாக இருக்குது. வள்ளல் பெருமான் சொல்றார் இல்லையா, உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகையை அறியின்வர். அப்ப உயிர்ல வந்து வகைகள் இருக்குது. அதுல வந்து இப்ப பராபரை உயிர் வரைக்கும் உள்ள உயிர்கள் எல்லாம் உடம்பை விட்டு பிரிந்து விடும் அப்படின்பது 12வது அறிவை கொண்டு கணிக்க முடியுது வள்ளல் பெருமான். இப்ப அருட்பெருஞ்சோதி என்பது உயிர் தான். என் உயிருக்கு உயிரே அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமான் உயிர் 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 என் உயிரே என் உயிரேனே பாடுவார். நிறைய பாடல்கள் வந்து என் உயிரே என் உயிருக்கு உயிரே அப்படின்னு. அப்ப உயிர் ரகசியம், உயிரை பற்றிய உள்ள விளக்கம், இந்த அண்டசராங்கல எத்தனை வகை உயிர் தான் இருக்குது, இந்த உயிர்கள் எல்லாம் என்ன ஒரே உயிரா இருக்குதா, இந்த உயிர்களை எல்லாம் யாரு படைச்சா அப்படின்னாக்க, ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது, இந்த சைவ சித்தாந்தம் படிச்ச கூட்டம் உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, மாயையை இறைவன் படைக்கவில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம 6ஆம் திருமுறையில வள்ளல் பெருமான் சொல்றாரு, எல்லா உயிரும் என் உயிர் ஆயினேன்றார். எல்லா உயிரிக்கும் தாய் தந்தையாயிருப்ப அருட்பெருஞ்சோதி தான் அப்படின்பது, இதுதான் மூலம், இதுதான் எல்லாத்தையும் படைத்தது என்பதை நாம் இங்கே காண்கின்றோம். பாடல் சாட்சி இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. இதுல உள்ள ஒரு சிறப்பு வந்து மெய்யருள் வியப்புல வந்து 1781 82வது பாடல், 1781 1782 நினைக்கிறேன். அந்த பாடல்ல அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய் அறிவை தூண்டியே பிண்டத்துரிகள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே. அற்புதமான இன்ஃபர்மேஷன். இந்த இந்த 6ஆம் திருமுறையே முதல் ரகசியம்னு எடுத்துக்கிட்டா இந்த பாடலை சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ரகசியம் இந்த பாடலுக்குள்ள அமைந்திருக்கு. பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையேன்னு சொல்லுவார். அதத்தான் பிரிவேது உன்னை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல படிக்கும். நிறைய பாடல்கள் இந்த பிரியும் பிரியாமை அப்படின்றதுக்கு நம்ம தனித்து எடுக்கலாம். அப்ப எளிமையும்னாக்க எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த பிறவிலும் பிரியா தம்பிரான் அலையோ அப்படின்ற இது வந்து இந்த உயிர் வந்து நம்மளை ஆட்கொண்டு நமக்கு ஒரு உடம்பு எடுத்துருச்சுனாக்கா அந்த உடம்புல வந்து இந்த உயிர் வந்து பிரியுமானாக்க என்னைக்குமே பிரியாது. பிரிந்தால் தானே மரணம், பிரியலைன்னா மரணம் இல்லைல்ல. அதனால்தான் இது மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னார். ஏன்னா அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரியாது. இப்ப இந்த அண்ணா உடம்பு பூத உடம்புல காமத்ரேகம் சொல்றோம் இல்லையா, ஆண் ஆண் பெண் கூட்டுறவுனால் ஏற்பட்ட திரேகம் இல்லையா இது, அதனால உயிர் பிரிஞ்சிடும். இப்ப யோகத்தினால் வந்து அமைகின்ற இந்த உயிர் நமக்கு உடம்பு எடுத்து கொடுத்துருச்சுன்னா, செஞ்சு கொடுத்துருச்சுன்னா அந்த உடம்பை விட்டு உயிர் பிரியாது. அதனால்தான் தரதல தெனை நீ எளிமையும் பிரியா தம்பிரான் அல்லையோ அப்படின்னு பெருமான் அந்த இறைவனை புகழ்கின்றார். மற்ற உயிர்கள் எல்லாம் பிரிஞ்சிரும்ப்பா, ஆனா நீ என்னை விட்டு இந்த பூமியில என்னை விட்டு நீ பிரிய மாட்ட அப்படின்னு சொல்ற. தரைதல தெனை நீ எளிமையும் பிரியா தம்பிரான் அலையோ. மனதை கரைத்து உள்ளே புகுந்து, பாருங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். மனதை கரைத்து, மனம் கரையணும், மனம் இறக்கணும். மனம் தானே மாயை, மாயையெல்லாம் கரைந்து போயிரும். இறைவனுடைய அருள் உள்ளுக்கு புகுந்துச்சுனாக்க இந்த மனம் எல்லாம் போயிரும். ஐஸ் பெட்டியில தூக்கி ஐஸ் வெளியில வச்சா எப்படி ஐஸ் கரைஞ்சு போகுமோ அது போல
இந்த அருள் உள்ளுக்கு புகுந்துச்சுனாக்க, இதோட வெப்பம் தாங்காமல் அந்த மனம் வந்து கரைந்து போய்விடும். மனம் கரைஞ்சு போச்சுன்னா, உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்ல. தெரிஞ்சுக்கங்க. மனதால் தாமே அந்த உலகத்த ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புலனை கொண்டு. அந்த மனமே இல்லன்னா, அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க இது என்ன அனுபவிக்க போறீங்க? பொய் உலகமாக போயிருது உங்களுக்கு. கடவுள் இந்த பொய் மனதை வச்சு தான் நம்மள இங்க இயக்கிக்கிட்டு இருக்கிறான். இதை திருமூலதேவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். மனமாயை மாயை இம்மாயை மயக்கன்னு. உன்னங்களெல்லாம் மயக்கி இந்த மாயை உங்கள வாழ வச்சுட்டு இருக்குது. மயக்கி வச்சுட்டான் நம்மள இந்த பூமியில கடக்கணும் அப்படின்னு மயக்கி வச்சிருக்கிறான். பரவால்ல வேற வழி இல்லையே என்ன செய்ய முடியும்? அருளை தேடி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் வழிய வச்சிருக்கிறான் இல்லையா? மயங்கியே கடக்கணுன்றது சோம்பேறிங்களுக்கு உள்ள விதி. ஆனா எல்லாரும் சோம்பேறி இல்லையே! பாடுபடுறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? தவம் செய்றவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பொய்யா இருந்தாலும் மெய்ய தேடி போகணுன்ற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்துக்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான் இல்லையா? அதுலன்னா சித்தாந்தத்துல பதிகள் பல கோடி எப்படி வந்தாங்க? வேதாந்தத்துல பதிகள் பல கோடி எப்படி வந்தாங்க? நாதாந்தத்துல பல கோடி எப்படி வந்தாங்க? 6 அந்தத்திலும் பல கோடி வாழ்வு பெற்றிருக்கிறதாக வள்ளல் பெருமான் சொல்லுதிலிருந்து சோம்பேறியாவா இருந்திருப்பாங்க? பாடுபட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப நம்பளும் பாடுபட்டா நமக்கு கிடைக்கணும் என்பதற்கு தானே இவ்வளோ பாடல்கள பெருமான் நமக்கு குடுக்குறாரு. இல்ல எவனுக்கும் இது கிடைக்காதுன்னாக்கா, அப்புறம் என்னத்துக்கு இந்த வேதம்? பேசாம நீ வச்சது சட்டம்ன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு போகலாமே! அப்படி இல்லையே! இது இது நம்மளுடைய படைப்பின் ரகசியத்தை தெரிந்துக்கணும். ஆக இந்த மனம் ஒரு மாயை. இந்த மாயை தான் நம்மள மயக்கி இங்க வாழ வச்சுட்டு இருக்குது உண்மை போல. இந்த மாயையை நமது சித்தர்கள் எல்லாம் பராபரை அருளைக் கொண்டு 12 ஆண்டு தவத்தினால் மூலக்கனலை எழுப்பி எழுப்பி அந்த 6 கோடி மாயாசக்தியை உடைத்தார்கள். கரைத்தார்கள். அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய. நமசிவாய என்பது பராபரையுடைய மந்திரம். பராபரையுடைய உலகம். சிவபெருமானுடைய உலகம். ஆக அவங்களும் மனம் கரைந்து தான் போனாங்க. தாயுமான சுவாமிகள் கூட சொல்லுது. மனம் கரையாருக்கு என்ன வாய்க்கும்னு கேட்டார். நீ என்னத்தத்தான் படிச்சாலும் கடைசியில மனம் கரையலன்னாக்க, அது வந்து நீ கரை சேர முடியாது. சோ மனம் இருக்க மாண்டு போனால் நிச்சயமா பிறப்பு உண்டு. மனமே மாண்டு போச்சுன்னாக்க, அடுத்து அடுத்து வெளிகளை எல்லாம் கடந்து போனால் அருட்பெருஞ்சோதி உலகத்தை நாம் காண முடியும். அதான் கரைத்துளே புகுந்து என் உயிருட் கலந்த கடவுள் நீ அலையோன்னார். உயிர்ல வந்து கலந்ததுன்றது மீண்டும் சொல்லுகிறார். இப்ப நமக்கும் தான் உயிர் இருக்கு. உலகத்துல எல்லாரும் உயிர் தான். அரசனும் உயிர் தான், ஆண்டியும் உயிர் தான், கோடீஸ்வரனும் உயிர் தான், பிச்சைக்காரனும் உயிர் தான். நாய்க்கும் உயிர் தான், பேய்க்கும் உயிர் தான். எல்லாம் ஓரறிவுல இருந்து 6 அறிவுல எல்லாருக்கும் உயிர் தான். ஆனா அந்த உயிரினுள் கலந்து அப்படின்னு சொல்றாரு. யோகம் பாருங்க. திருப்பி அங்க யோகம் வருது. அந்த யோகம் கலக்குது. ஓட்டோ. தானாக வந்து உயிரில் கலந்து கொள்வது சாதாரண விஷயம் இல்ல. கடவுள் நீ அலையோன்றாரு. அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி தான் கடவுள். அப்ப உண்மை கடவுளை நம்ம வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் தெரியணும் அப்படின்றது 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறக்கின்ற மக்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது காலம் வகுக்கு. காலம் வகுத்து 200 ஆண்டுகள் ஆன பிற்பாடு கூட இது தெரியாமலே செத்து போனவங்க இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் போக போறவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்பலாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல. ஏதோ இந்த ஜென்மத்துல, இந்த பிறவியில இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கோ, வள்ளல் பெருமானுக்கோ கோடி நன்றிகள் சொன்னாலும் அது ஈடாகாது. ஏன்னா இதெல்லாம் பரம ரகசியங்கள். கடவுளைப் பற்றி அறியக்கூடிய பரம ரகசியம். சில பேர் குரங்கு பொடி மாரி சமய மதங்கள பிடிச்சுக்குவாங்க. சிந்திக்க தெரியாது. அதுவும் ஒரு பொய் வெளிதான், பொய் உலகம் தான், பொய் சுகம் தான்னு தெரியாது. அதனால தான் அதிலெல்லாம் பற்று வைக்காதீங்க. உண்மையை தேடுங்க அப்படின்னு சத் விசாரணை செய்யுங்க. உண்மையை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னார். உயிர் கலந்த கடவுள் நீ அலையோ கடவுள்னே குறிப்பிடுகின்றார். ஓதும் கடவுள் கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ அப்படின்னு மெய்யருள் வியப்புல ஒரு வரி இருக்கு. மத்த கடவுளர்கள்லாம் வள்ளல் பெருமானுக்கு அடிமைன்னு சொல்லுவார்.
எனைத்தான் இறைத்திவன வலி இர இறத்திதின வலித்ததோர் சிற்றபை விளக்கம் எந்த நீ அல்லையோ. எனைத்தான் இறைத்திவன் வனவளித்ததோர் சிற்றபை. வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு உணவும் அளித்ததோர் சிற்றபை விளங்கும் சிற்றபை விளங்கும் எந்தை நீ அலையும். எங்கே இறைவன் இருக்கிறான்? சிற்றபை. அதனால்தான் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு குறிப்பிடுவார். சிற்றபை ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும். உணவு அளித்ததோர் சிற்றபை விளங்கும் எந்தை நீ அலையும். நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம். அதாவது வேண்டுதல்கள் இறைவன்ட்டு நம்ம கேட்கணும். அருள் எப்படி காரியப்படுது அப்படின்றத சில உரைநடை பகுதியில ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற பகுதிகள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். அருள் எப்படி காரியப்படுகின்றது அப்படின்னாக்க அது ஒரு அந்த இதுல எப்படி சொல்லியிருப்பாருனாக்க, சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தாய் உடையது என்று அறிய வேண்டும். இறைவனுடைய அருள். அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது என்று அறிய வேண்டி, நோக்குவார் நோக்குமிடம் நோக்கப்படும் இடம், கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படும் இடம், சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படும் இடம், முகருவார் முகருமிடம் முகரப்படும் இடம், பொருந்துவார் பொருந்துமிடம் பொருந்தப்படும் இடம், பேசுவார் பேசுமிடம் பேசப்படும் இடம், செய்வார் செய்யுமிடம் செய்யப்படும் இடம், நடப்பார் நடக்குமிடம் நடக்கப்படும் இடம், விடுவார் விடுமிடம் விடப்படும் இடம், நினைப்பார் நினைக்குமிடம் நினைக்கப்படும் இடம், விசாரிப்பார் விசாரிக்குமிடம் விசாரிக்கப்படும் இடம், துணிவார் துணியுமிடம் துணியப்படும் இடம், தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் இடம், அறிவார் அறியுமிடம் அறியப்படும் இடம், அனுபவிப்பார் அனுபவிக்கும் இடம் அனுபவிக்கப்படும். முதலிய எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யாருகிட்ட போய் கேட்கணும் அப்படின்றது, எந்த தெய்வத்திட்ட கேட்கணும் அப்படின்றது ஒரு விதி விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு விவரம் புரிஞ்சிருக்கும். இப்ப பிரம்மா விஷ்ணு 3 பேர்த்துக்கிட்ட போயிட்டு எனக்கு பராபரை உலகத்துக்கு போகணும், எனக்கு நீ அருள் புரி, எனக்கு நீ வரம் கொடு அப்படின்னாக்க அவங்களுக்கு வரம் கொடுக்க முடியுமானா வரம் கொடுக்க முடியாது. அதனாலதான் திருமூலர் சொன்னாரு, அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனென்று செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை, அவனென்று ஊர் புகும் மாறு அறியனே. அப்புறம் அதையும் கடந்து மும்மூர்த்திகள் முடியாது. மகேஸ்வரன் கிட்ட போயிட்டு சதாசிவத்திட்டையும் போயிட்டு எனக்கு பெருவெளிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பா அப்படின்னு கேட்டாக்க அவங்களுக்கு முடியுமா அப்படின்னாக்க அந்த பெருமறிவு வாழ்க்கையை அவங்களால தர இயலாது. சரி, மதவெளிகள்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே, நிறைய குருமாரர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் கேட்போம். பராபரை உலகத்துக்கு நான் போகணும், என்னை அந்த இடத்துல கொண்டு போய் போவதற்கு நீ ஏதாவது வழி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களாலேயும் முடியாது. சரி, பரம்பரம் அதுகிட்ட போய் கேட்டாலும் அதுக்கும் முடியாது. இப்படி எந்த ஒரு தெய்வத்தினாலும் பராபரைக்கு போவதற்கு அனுமதிக்கக்கூடிய தன்மை அதுங்ககிட்ட இல்ல. இப்ப பராபரையில உள்ள ஒரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு சமரச சன்மார்க்க வேலிக்கு நான் போகணும், நீ எனக்கு அதுக்கு அருள் புரி, நான் உன்னையே நம்பி இருக்கிறேன், நீ என்னை கைவிட்டுறாத அப்படின்னு சொன்னாக்க அப்படி எங்க இருக்கு உலகம் அப்படின்னா அதுக்கு நீ என்ன என்கிட்ட இல்லாத உலகத்தை நீ என்கிட்ட கேட்கிற, எனக்கு தெரியாத உலகத்தை நீ என்ன என்கிட்ட கேட்கிற, நான் எப்படி உனக்கு கொடுக்கறது? என் உலகத்துக்கு வர்றதுனாக்கா அதுக்கு வழி இருக்குது, அதுக்கு நீ தான் பாடுபடணும், வாசி நெறி பிடிச்சி நீ வரணும்னு சொல்லுமே ஒழிய, பயப்படாதப்பா, நான் இதுக்கு மேல இருக்கிற உலகத்தை உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன், இது என்னோட பொறுப்பு, என்னோட கடமை அப்படின்னு சொல்லுமானா சொல்லவே சொல்லாது. அதனால்தான் பெருமான் இதெல்லாம் உணர்ந்தவர் என்ன சொன்னாருன்னாக்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டே என்னுடைய விண்ணப்பத்தெல்லாம் நான் உரைத்தல் அப்படின்னு சொன்னாரு. நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம் சொன்னார். ஒழுக்கம்னா நடைமுறை, வேண்டுதல், பழகுதல், கேட்டல் இப்படிலாம்.
அப்ப யாருகிட்ட என்ன வேணும், எந்த தெய்வத்திட்ட போய் கேட்கணும்னு தெரியணும் இல்லையா? மரணமில்லா பெருவாழ்வு போய் நீங்க போய் சமய தெய்வங்கள்ட்டலாம் போய் கேட்கக்கூடாது. அதனால தான் சமய தெய்வங்கள்ட்ட வந்து கேட்டா, அந்த தெய்வங்கள்னால குடுக்க முடியாது. சமய தெய்வம் பலவும் சிறிய துரும்புதென்னவேன்னுவார். எல்லாம் ஒரு சின்ன சக்திகள் தான். அதுகிட்ட பெருவாழ்வை போய் கேட்டேன்னா, அத எப்படி குடுக்க முடியும்? கடவுள் என்ன எல்லா தெய்வத்திட்டயும் குடுத்து, நீங்கலாம் குடுங்கன்னு அப்படியா வச்சிருக்கிறார்? இல்ல. இந்த பெருவாழ்வு அவர் வசம் மட்டுமே இருக்குது. வந்தா என் வழியில வா, இல்லன்னா நடைய கட்டுன்றுவாரு. போய் எங்கேயாவது நீ வாழ்ந்துகிட்டு போன்றுவாரு. அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து சிற்றபை விளக்கும் எந்தை நீ அலையோ நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம் சொன்னார். யாருகிட்ட வள்ளலார் கேட்டது, கற்றது, படித்தது எல்லாமே வந்து கரைந்தது, காதல் கொண்டது எல்லாம் உன்னிடத்தில் சொல்வார். அப்படி ஒரு பாடல் இருக்குது. நான் யாருகிட்ட கேட்டேன், யாருகிட்ட உருகுனேன், யாரால் உருகுனேன், அப்படி யாரால் கடந்தேன், யாரால் பெற்றேன் எல்லாமே அவர் வந்து சொல்லுவார். எல்லாமே அருட்பெரும் ஜோதியின்கிட்ட தான் நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம். ஏன்னா அருளியல் அந்த மாரி தான் காரியப்படுது. நீ எதை நினைக்கின்றாயோ அந்த அருள் உன்னை வந்து ஆட்கொள்ளும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களே, எதை நினைக்கின்றாயோ நீ அதுவாயா என்பதுதான் பகவத்கீதையிலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருட்பெருஞ்சோதி உலகத்தையே நம்ம நினைத்தால், அருட்பெருஞ்சோதி கிட்டே விண்ணப்பித்தால், அதுவே நமக்கு உற்ற துணை என்று, தாய், தந்தை என்று நீ நினைத்து அதுகிட்டயே நீ எல்லாம் சொன்னன்னு சொன்னா, அது பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதோட கடமை. ஏன்னா உயிர் கொடுத்த தாய், தந்தை இல்லையா? அப்ப அதோடைய பொறுப்பு இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்க வள்ளல் பெருமான் நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம். ஆதலால் உரைத்தேன் சொன்னாரு. அதனால உரைத்தேன்னு சொல்றாரு. அப்ப தெரியாத தெய்வத்துட்டயும், குடுக்க முடியாத தெய்வத்திட்டும் போய், நான் பிறவி மோட்சம் அடையணும்னு கேட்டா முடியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல தெரிஞ்சோ, தெரியாமலோ எல்லாம் மரணமில்லாத வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. கடவுள கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கடவுள்னால் குடுக்க முடியுமா என்பது இவங்க தெரியாம இருக்கிறாங்க. ஏன் இந்த மாரி வேதங்கள்லாம் படிக்கணும். படிக்கலன்னா சுத்தல்ல உட்ட வேதத்த கையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாக்க எப்படி இதெல்லாம் விளங்கும்? படிக்க வேண்டியத பாருங்க. கற்கு முறை கற்றறி. அதை யாருகிட்ட கற்கணும்? விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட படிச்சுக்கணும். அவங்க எடுத்து சொல்லணும். சும்மா அவங்களுடைய சொந்த அறிவுக்கெல்லாம் படிச்சாக்கா எல்லாருக்கும் விளங்குமானாக்கா, மாயையிலிருந்து படிக்கும்போது பலருக்கு விளங்காமல் போகலாம். அதோடைய சூட்சமங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட தான் படிச்சீங்கனாக்கா, உங்களுக்கு அதிர்ஷ்டம். தெளிந்த ஒரு விளக்கம், தெளிந்த ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பாடல வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நேரம் ஏன் உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன்னு கேட்டா, புரிஞ்சுக்குங்க. எல்லா உயிரும் செய்கின்ற உடம்பு நிலைத்த உடம்பு கிடையாது. அருட்பெருஞ்சோதி உடம்பு செய்கின்ற உடம்புக்கு ஈடாக வேற எந்த உடம்பும் ஆகாது. அததான் அண்டகோடி காணும் கண்கள் ஏதினேன் அறிந்தேன் அங்கையில் உள்ள செய்தி. பிண்டக்கோடி காணப் பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னையேன்னு பெருமான் வள்ளல் பெருமான் பாடினார். போய் மெய்யருள் விளக்கத்துல பாருங்க இந்த பாடல்லாம் இருக்கும். அண்டகோடி காணுகின்ற கண்கள் எழுதியிருக்கிறார்னாக்கா, அப்ப வள்ளல் பெருமானோட கண் எப்பேற்பட்ட கண்ணா இருக்கும். நமக்கு என்ன அண்டம் தெரியுது? ஒரு மண்ணாங்கட்டியும் நமக்கு தெரியல. இருக்கிற கண்ணும் நமக்கு வயசாக வயசாக அதுவும் வந்து கேட்ரைக்கு வந்து கண் பார்வை இல்லாம கண்ணாடி போட்டுக்கிட்டு நம்ம இருக்கோம். இந்த லட்சணத்துல நம்ம அண்டங்கள் எல்லாம் பார்க்க முடியுமா? இதெல்லாம் அருள் துணை வேண்டும். அது வள்ளல் பெருமானே என்ன சொல்றாரு தெரியுங்களா? நானா கண்டேன்றாரு. என் தாய் கருணை நாட்டம் கண்டதேன்னாரு. என் தாயினுடைய கருணையினால தான் இதெல்லாம் நான் பார்த்தேன். அப்படின்னு அந்த அருட்பெருஞ்சோதியை வியக்கிறார். அது கொடுத்த கண்ணுன்றார். அந்த கண் எப்படி கிடைச்சுதான்? கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணேனர். இந்த அண்டங்களெல்லாம் பார்க்கின்ற கண்ணு நமக்கு வேணும்னா, எல்லா உயிர்களையும் நம்ம வந்து பொது நோக்கோடு பார்க்கணும். கருணை காட்டணும். கருணையை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். அப்பத்தான் உனக்கு இந்த அருட்பெருஞ்சோதி உலகத்தை காணுகின்ற கண்ணு கிடைக்கும்னு சொல்றாரு. இறைவனே கண்ணாக இருக்கின்றான். அதனால் உரைத்தல் என் ஒழுக்கம், நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம், ஆதலால் உரைத்தேன்னு சொன்னாரு. அதனால உரைத்தேன். நான் மற்றவங்ககிட்ட போய் மற்றவங்ககிட்ட போய் கேட்கல. நியாயமே இல்ல, முறையும் இல்லன்ட்டு. கொடுக்க முடியாத கடவுள்ட்ட ஏன் போய் வம்பு பண்ணணும்? பல பேர் இந்த குலதெய்வம், குலதெய்வம்னு தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க.
பாருங்க தெரியும். பட்டினத்தார் பாடல்ல போய் குலதெய்வம் எதுன்றது தெரியும். சன்மார்க்கத்துல வள்ளலார் பெருமான் வந்து யாரை குலதெய்வம் சொல்றாருன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குலதெய்வம் என்று 2 பாடல்களுக்கு குடுத்திருக்கிறார். ஆக இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, மண்ணுலகத்துக்குரிய குலதெய்வம் வேறு, விண்ணுலகத்துக்கு மோட்ச பதவியை முத்தி தருவதை குலதெய்வம் வேறு. ஆக இதுல 2ல எதுக்கு வந்து முழு பவர் இருக்குதுன்னு நீங்களே சிந்தித்து புரிஞ்சுக்குங்க. எல்லா மகான்களும் விண்ணுலகத்துல ஒளியை குலதெய்வமாக பார்க்கின்றார். குலதெய்வமாக உரைத்திருக்கிறார். அவர் காணும் எங்கள் குலதெய்வமே அப்படின்னு பட்டினத்தார் கொடுப்பார். இந்த மாதிரி மற்ற சித்தர்கள் எல்லாமே பராபரை வந்து குலதெய்வமாக குறிப்பிடுகின்றார். வள்ளல் பெருமா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குலதெய்வமாக குறிப்பிடுகிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னாக்க, புரிஞ்சுக்குங்க. பல விஷயத்தை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எஸ்கேப் பண்ண முடியாது. இன்னதை கொண்டு இன்னதை அடையணும் என்பது காலம் வகுக்குது. அந்த காலத்தை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளணும். கால நியதியும் காட்டி எவ்வுயிரையும் காக்கும் அருட்பெரும் ஜோதி என்று அகவல்ல நம்ம படிக்கிறோம். ஆதலால் உரைத்தேன் நீ அறியாதொன்று உண்டு கேட்கிறாரு. உனக்கு தெரியாதது எதுவும் இருக்காப்பா அப்படின்னு இறைவனையே வள்ளல் பெருமான் கேட்கிறாரு. உன்கிட்ட கேட்கல நியாயம் இருக்குது. ஏன்னா நீ தான் தர முடியும். நீ தானே உயிர் கொடுத்த. நீ மற்ற உயிர்களுக்கெல்லாம் அந்த உடம்பு செய்கின்ற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்பு செய்யற ஆற்றல் கொடுத்திருந்தா பரவாயில்ல. அப்படி இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு நம்ம உயிரை எடுத்துங்க. இதுக்கு இந்த உயிருக்கு என்ன ஒளி உடம்பா செய்ய தெரியுது? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் இது மீண்டும் மீண்டும் இந்த அழிகின்ற உடம்பைத்தான் செஞ்சு தர முடியும். அப்படியேப்பட்ட உயிர் தான் நம்ம. அப்ப இந்த உயிரை நம்பி என்ன பண்றது? மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லைன்னாக்கா இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்ப எல்லா தெய்வமும் இதை கொடுக்க முடியாது. அப்ப நல்ல வேளை நம்ம இந்த ஜென்மத்துல இந்த உண்மையை தெரிந்து கொண்டோம்னாக்க அருட்பெருஞ்சோதியை வந்து பிடிச்சு கொள்வோம். நல்ல அறிவு, நல்ல சிந்தனை உள்ளவங்க இதை விட்டு எவருமே நவர மாட்டாங்க. புரியாததுங்க தான் இதை வந்து பிடிச்சுக்க தெரியாது. அதனால நம்ம வந்து வள்ளல் பெருமான் வந்து கேட்கிறார். நீ அறியாததொன்று உண்டோனர் எல்லாம் அறிந்தவன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆக நாம் அவர்கிட்ட கேட்பது அவருக்கும் தெரியும். நம்ம கேட்கிற இந்த வாழ்வு மற்ற தெய்வங்கள்னால் கொடுக்க முடியாது. நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தானே உயிர் கொடுத்து இந்த பொய் வாழ்க்கையும் இந்த பொய் மனதையும் உண்டாக்கணும். இப்ப இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க. வள்ளலார் பெற்ற பேர்களை நம்மளும் அடைய வேண்டும் என்று கேட்பதனால நமக்கு இனி வேறு வழி இல்லை. இதை கொடுத்துதான் ஆகணும். அதை கொடுப்பதுக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம். இதுக்கு மேலேயே நம்ம வந்து மறைக்க முடியாது. ஆக கொடுத்து விடுவோம் சொல்லி தகுதியெல்லாம் பார்த்து செய்த புண்ணியத்தை எல்லாம் கணக்கிட்டு நம்மளையும் வந்து இறைவன் ஆட்கொண்டு அருள் புரிவான் என்பது முற்றிலும் சத்தியமான ஒன்று என்று சொல்லி இந்த பாடலோடு நிறைவு செய்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவர் பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி.